வணக்கம். இப்ப நம்ம ரவுண்ட் 1ல உள்ள காலேஜஸ நம்ம ஒரு வாக் த்ரூவா போயிட்டுருக்கோம். பார்ட் 1 வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம். அதுல நம்ம ரவுண்ட் 1ல சில காலேஜஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவா போட்டு நம்ம வாக் த்ரூ பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம அதோட கன்டினியூஷன் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்ததா பார்க்க போற காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூர்ல, குனியமுத்தூர்ல இருக்கு. இவங்க 2 காலேஜ் வச்சிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இன்னொன்று ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 2 காலேஜ் வச்சிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா NARF ரேங்க்ல வந்துட்டாங்க. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒன் ஆஃப் த டாப் ப்ரிஃபர்ட் காலேஜ் இன் கோயம்புத்தூர். இவங்க பார்த்தீங்கன்னா NARF ரேங்க்ல இப்போ அவங்க கேசிடியை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ NARF ரேங்க்ல அவங்க கேசிடியை விட அதிகமான ரேங்க்ல இப்போ இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு 52 ஏக்கர்ஸ்ல இருக்காங்க. 73 ரேங்க் NIRFல. இங்க எவ்ரி இயர் ஒரு 1200 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆகுறாங்க பிஇ பிடெக்கு. ஸோ இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டும் கன்சிஸ்டண்டா எவ்ரி இயர் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் அச்சீவ் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் பிளாக்ஸ், டிபார்ட்மெண்ட் பிளாக்ஸ், லெபார்டரிஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வச்சிருக்காங்க. அது போக யார் யார் பிளேஸ் ஆகலையோ அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்து இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை குன்றத்தூர், அதாவது வெஸ்டர்ன் சதர்ன் பார்ட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஏக்கர்ஸ் காம்பேக்டான கேம்பஸ். பட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக், எவ்ரி இயர் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் இருக்கிற காலேஜ் இது. ஸோ இது ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் 175 NIRF ரேங்க் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காலேஜ் ஓட ஃபெசிலிட்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவையான ஃபெசிலிட்டிஸோ அது கரெக்டாக பார்த்து கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில் அக்வயர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சில மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொஞ்சம் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸையும் இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரிமார்க்கபிளாகவே இருக்குது. ஸோ ஒரு நியூவர் காலேஜ் ஸ்ட்ரக்சரில் இருந்துட்டும் அவங்க பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெட்டராக எவ்ரி இயர் தர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ பிளே கிரவுண்ட் எல்லாமே அந்த கேம்பஸில் காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய கோர்சஸ், ஏஐ, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்சன் ரன் பண்ணுறதுனால அந்த இன்ஜினியரிங் டச் அந்த காலேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் SSN, PSG, தியாகராஜா இது மாதிரி டாப் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா, சென்னையிலேருந்து நீங்கள் வெளியே மூவ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்குற காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான கேம்பஸஸ் தான். நம்ம பார்ட் 1லேன்னு பார்த்துட்டு இருக்க கேம்பஸஸ்லேயே ஸ்மாலர் கேம்பஸ்ன்னு பார்த்தா CITயும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜும் தான். ஸோ ஆனால் இவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட ஸ்ட்ரென்த் எவ்ரி இயர் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ பிடெக்கு இவங்க அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய NIRF ரேங்க் கன்சிஸ்டண்ட்டாக 95 நல்லா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஃபர் பண்ணுறாங்க. ப்ளஸ் இங்கே பிளேஸ்மெண்ட்டும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டும் கன்சிஸ்டண்ட்டாக அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு காலேஜை செலக்ட் பண்ணி உங்கள் கரியரை நல்லா அமைச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.